வைகாசி திங்கள் 4ஆம் நாள் மே 18. இனப்படுகொலை நாள். துயரம் தோய்ந்த இந்நாளில் நம்முடைய துயரத்தில் பங்கேற்று பகிர்ந்து கொண்டு ஆறுதலாக அமர்ந்திருக்கிற பெருமக்கள் இந்திய பெருநிலம் அடிமைப்பட்டு கிடக்கிற போது ஆயுதத்தை வைத்துத்தான் வெள்ளையன் நம்மை அடிமைப்படுத்தி இருக்கிறான். அவனுக்கு அவன் மொழியிலேயே அவன் வழியிலேயே பதில் சொல்ல வேண்டும், பாடம் புகட்ட வேண்டும் என்ற உணர்வோடு இந்திய தேசிய இராணுவத்தை கட்டி எழுப்பிய மாவீரன், கொஞ்சம் ரத்தம் தாருங்கள், நான் நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த மண்ணின் விடுதலைக்காக வீர போர் புரிந்த மறவன் சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த மண்ணில் இருந்து நம்முயிர் தலைவனுக்கும் முன்னத்தி ஏறாக இருந்த அந்த சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய மண்ணில் இருந்து வங்க தேசத்திலிருந்து வந்திருக்கிற போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருந்தகை இந்த மாநிலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மனோரஞ்சன் வியாபாரி அவர்களுக்கு நம்முடைய வணக்கத்தை சொல்லிக் கொள்வதில் பெருமையடைகிறோம். அதைப் போலவே சுதந்திரம் என்பது மனித குலத்தின் பிரிக்க முடியாத பிறப்புரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்த ஒரு மாவீரன். புரட்சி என்பது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது இல்லை. அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் இல்லை. அங்கு தனிநபர்கள் வஞ்சம் தீர்த்துக் கொள்ள வாய்ப்பே இல்லை. பிறகு புரட்சி என்பதுதான் என்ன? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைப்பதுதான் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்த இளைய புரட்சியாளன் பகத்சிங் பிறந்த மண்ணிலே பிறந்த ஒரு மகத்தான மனிதன். மனித உரிமைக்காக உலகெங்கிலும் ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு உன்னதமான மனிதன். எழுத்தாளர், பேராசிரியர், நம்முடைய பேரன்பிற்குரிய பெருமகனார் ஜக்மோகன் சிங் அவர்களுக்கும் நம்முடைய வணக்கத்தை சொல்லிக் கொள்வதில் பெருமையடைகிறோம்.
இந்த மண்ணை, இந்த மக்களை எழுச்சியும் புரட்சியும் மிகுந்த ஒரு வலிமையான வளமையான தேசமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற என்னிலும் இளைய புரட்சியாளர்களே, என்னுயிர் தம்பி தங்கைகளே, பேரன்பு கொண்டு நான் பெரிதும் நேசிக்கின்ற எனதருமை பெற்றோர்களே, கற்றறிந்த சான்றோர் பெருமக்களே, அரசியல் ஆய்வறிஞர்களே, உலகெங்கும் வேர்பரப்பி வாழ்கிற என்னுயிர் சொந்தங்களே, எங்கள் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் இனமான சொந்தங்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். நாம் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள். சொந்த மண்ணிலேயே, தாய் நிலத்திலேயே நாம் தமிழர்கள் என்கிற உணர்வை இழந்ததால், சாதி மலங்களால் பிளவுண்டு பிரிந்ததால், தன்னின பகையால் நமக்குள்ளே மோதி மோதி ரத்தம் சிந்தி வீழ்ந்ததால், சொந்த நிலத்திலே அதிகாரமற்ற, அரசியல் வலிமையற்ற அடிமைகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தமிழ் தேசிய மக்கள் நமக்கென்று யாரும் குரல் எழுப்பவோ, நமக்கென்று ஆதரவாக கைகள் நீட்டவோ எவருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட இனத்தின் மக்கள். சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழின மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேர் அழைப்பிலிருந்து, பெரும் பணியிலிருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது என்று நம்முயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். நாம் தனிமைப்படுத்தி விடப்பட்ட அடிமை இனத்தின் மக்கள். நான் அடிமை, நீங்கள் அடிமைகள், நாம் அடிமைகள். ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அதைத்தான் 15 ஆண்டுகளாக தமிழ் இளம் தலைமுறை பிள்ளைகள் இந்த மண்ணிலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். முன்னைக்கு முன்னே முளைத்து முளைத்து எழுந்து கொண்டிருக்கிறோம். நாம் யார்? தமிழர்கள். தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததினாலேயே பெருமைக்குரியவன் என்கிறார் நம்முடைய தாத்தா புரட்சி பாவலர் பாவேந்தன் பாரதிதாசன். நாம் பெருமைக்குரியவர்கள். ஏன்? முன்னைக்கு முன்னம் தோன்றிய மூத்த மொழி தமிழின் பிள்ளைகள், உலக மொழிகளின் தாயின் மக்கள். உலகிற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், வேளாண்மை, கலை, இலக்கியம், பண்பாடு அனைத்தையும் கற்றுக் கொடுத்த பேரினத்தின் பெருமக்கள்.
5500 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை உருக்கி உருக்குகிற நுட்பத்தை வைத்திருந்தான் தமிழன் என்றால் அவன் தொன்மத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். நீர் யார் என்பதை அறிய வேண்டுமானால், உன் தொன்மம் வேர் தேடி நீ செல்ல வேண்டுமானால், இன்றும் மலைகளில் பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மூலிகைகள் இருக்கிறது, தேடிப்போ. அது எதை உண்ணால் எந்த நோய் குணமாகும் என்று கண்டுபிடி. இந்த கீரையை சாப்பிட்டால் இதற்கு நல்லது, இந்த கீரையை இப்படி சமத்தி சாப்பிட வேண்டும், இந்த உணவை உண்டால் இந்த நோய் குணமாகும் என்று கணித்து பகுத்து வகுத்து நமது முன்னோர்கள் வைத்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு நீ காடுகளுக்குள் மலைகளுக்குள் சென்று மலைமுகட்டில் சென்று இந்த செடியை சாப்பிட்டால் எந்த நோய் குணமாகும் என்று கண்டுபிடிக்க தொடங்கு. உன்னுடைய தொன்மத்தின் வேர் தெரியும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மறைமொழி